சத்தம் வருது. வேறலேருந்து வருதோ? இதில் வருமாப்பா? இது ஆனில் இருக்குது. ஸ்பீக்கரில் எரியுதோ? அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் 7வது நாளில் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் இந்த குடும்ப வாழ்க்கை குறித்து, கணவன் மனைவி பிரச்சனையை குறித்து பல அறிவுரைகளை சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அறிவுரையை சொல்கிறான். இதுவும் நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படாத இலக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். என்ன சொல்லுதுன்னு கேட்டால், திருக்குறானில் 2வது சூறாவில் 187வது வசனம், ஹுன்ன லிபாசுல்லக்கும், அது ஆண்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான். ஹுன்ன உங்கள் மனைவிமார்கள், லிபாசுல்லக்கும் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், அன்தும் நீங்கள் லிபாசுன் லஹுன்ன அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். அவங்க உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவங்களுக்கு ஆடை அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். கணவன் மனைவி விஷயத்தை சொல்லும் பொழுது கணவன் என்பவன் மனைவிக்கு ஆடையை போல் இருக்க வேண்டும், ஆடையாக இருக்க வேண்டும். மனைவி என்பவள் கணவனுக்கு ஆடையாக இருக்க வேண்டும்னு இருக்கிறது. இதுக்கு நேரடி அர்த்தம் செய்ய முடியுமா? கணவன் எடுத்து ஆடையாக ஒரு பெண் அணிந்து கொள்ள முடியுமா? ஒரு பெண்ணை பிடிச்சி ஒரு ஆண் ஆடையை போல் அணிந்து கொள்ள முடியுமான்னா முடியும். அணிஞ்சால் தான் ஆடை. ஆடைன்னு எப்போ சொல்ல முடியும்னா அணிந்து கொண்டால்தான் ஆடை. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஆடையாக அணிய முடியாது. ஒரு பெண்ணு ஒரு ஆணை ஆடையை அணிய முடியாது. ஆனாலும் ஆடை நல்லா சொல்கிறான்னு சொன்னால் அது எதுக்காக சொல்கிறான்னா உதாரணமாக்குறான். அல்லாஹ் பெண்களை ஆண்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடை போல் ஆக்கி நீங்கள் அவருக்கு ஆடையாக இருக்கணும், அவங்க உங்களுக்கு ஆடையாக இருக்கணும்னு சொல்கிறான். அப்போ இதில் என்னென்ன அடங்கி இருக்கிறது என்று கேட்டால், பொதுவாக ஆடை என்பது ஆடையுடைய தன்மையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சிந்தனைக்கு வேலை கொடுக்கு. நேரடியாக சொன்னால், இதை விவரித்து சொன்னால் இதுக்கு ஒரு 10 வசனம் தேவைப்படும். ஆடைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கி நீங்கள் சிந்திச்சுக்கிற விட்டுட்டிங்கன்னு சொன்னால் வார்த்தை சுருக்கமாயிரும், கருத்தை நம்ம சிந்தித்து விளங்கிடுவோம். அப்போ ஆடையுடைய தன்மை என்னன்னு கேட்டால், குளிரிலிருந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றக்கூடியது. குளிர் நேரத்தில் அந்த ஆடை இருந்தால் தான் நம்ம குளிரிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதே மாதிரி ஆடை என்பது நம்முடைய மானத்தை மறைக்கிறதா இருக்கிறது. ஆடை அணிந்தால்தான், ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன்பாங்க. அப்போ ஆடை இருந்தால் தான் ஒரு மனிதன் முழு மனிதனாக ஆகுகிறான். அப்போ அந்த ஆடை என்பது மனிதனுடைய மானத்தை மறைக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம நீங்கள் பெண்கள் ஆண்கள் எப்படி கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு கேட்டால், அவங்களுடைய குளிரை ஒரு ஆடை காப்பாற்றுவது போல், கணவனுக்கு பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது மனைவியானவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு ஆடையை போல் நின்று அந்த துன்பத்தை தாங்கி பிடிக்கணும், ஆறுதல் சொல்லணும், பக்கபலமாக இருக்கணும். இவ்வளவு கருத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஒரு கவலை, துன்பம், கஷ்டம், பலவிதமான சோதனைகள், நோய் நொடி எது வந்தாலும் சரி, அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு ஆடை எப்படி நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பனியிலிருந்தும் குளிரிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறதோ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் ஒருத்தர் காப்பாற்றுறவங்களாக இருக்கணும். அப்படிங்கையில் அப்போ கணவனுக்கு ஏதாவது மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் இவன் அந்த பிரச்சனையை தாங்கக்கூடியவனாக இருக்கணும். அவனை வெறும் ஆறுதல் மட்டும் சொல்லக்கூடாது. அந்த கஷ்டத்தை சுமக்கக்கூடியவனாக, அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவனாக, அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு பாடுபடக்கூடியவனாக இருக்கணும் என்று சொல்வதன் மூலமாக அது ஒரு அர்த்தம் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. சின்ன ஒரு உதாரணம் தான். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன்ன. இதை நேரடியான அர்த்தத்தில் இவ்வளவு சொன்னால் தான் நேரடியாக சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவிட்ட ஏராளமான குறைகளை பார்க்குவான். மனைவி கணவன்கிட்ட நிறைய குறைகளை பார்ப்பான். ஏன்னு கேட்டால், வெளியில் மனிதன் நடிச்சிடலாம், குடும்பத்தில் 4 புறம் நடிக்க முடியாதுல்ல. அவன் யாருங்கிறது அவன் மனைவி கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். இவ கேரக்டர் என்னங்கிறது அவனுக்கும் தெரிஞ்சு போயிடும்.
எல்லா 24 மணி நேரம் ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது 24 மணி நடிக்க முடியும்? சில நிமிடங்கள் நடிச்சுட்டு போயிடலாம். கணவன் மனைவிக்கு மாற்றுறது இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த மனைவியும் கணவனிடத்தில் பல குறைகளை பார்ப்பாள். பல குறைகளை கண்டிப்பாக அவன்கிட்ட இருக்கும். அது மறைச்சி இருந்தால் கூட அவளை தெரிஞ்சிருவா எப்படி இருந்தாலும். அது மாதிரி மனைவிட்ட பல குறைகள் இருந்தாலும் அதை ஒரு நாள் 2 நாளைக்கு மறைக்கலாமே தவிர காலமெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும் பொழுது அந்த குறைகள் பல விஷயங்களில் குறைகள் அவனுக்கு தென்படும். அப்போ அந்த தென்படும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஆடை மானத்தை காப்பாற்றலை, அந்த மாதிரி என்ன செய்யணும்னா மனைவிடத்தில் நீங்கள் குறை கண்டீர்கள் என்று சொன்னால் அதை வெளியில் அம்பலப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்துகிற வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. அது மாதிரி கணவன்கிட்ட சில குறைகளை மனைவி கண்டாலேயானால் அவள் ஒரு ஆடை எப்படி மானத்தை காக்கிறதோ அந்த மாதிரி காப்பாற்றுறவளாக இருக்கணும் என்று சொல்லி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஆடை இந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டா 2 பேரும் ஒழுங்காக நடந்துருவாங்க. அல்லாஹ் நம்மளை ஆடை என்று சொல்லியிருக்கிறான். ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆணும் சரி குடும்ப வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற குறைகள்னால தான் பிரச்சனை வருது. ஒருத்தட்ட சில குறைகளை காண்றதுனால தான் விவாகரத்து பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள்லாம் ஏற்படுகிறது. அந்த குறைகள் வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், தீர்க்க முடியாத குறைகளாக இருந்தால் அது பிரிஞ்சு போகிற உரிமையை கொடுத்துருக்குது, அது வேறு விஷயம். தீர்க்கிற குறைய பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால் அதை நமக்குள்ளே வச்சுக்கிற வேண்டியதான். அந்த குறைபாடுகளை நமக்குள்ளே வச்சுக்கிறணுமே தவிர அதை வெளியில் சொல்லி என் மனைவி அப்படி என் புருஷன் இப்படி அப்படின்னு போய் வெளியில் போய் சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க ஆடையாக இருக்கவில்லை. அல்லாஹ் ஆடையாக இருங்கள் என்று கட்டளை எடுக்கிறான். இவங்க ஆடையாக இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, ஒரு மனைவி தப்பு செஞ்சு கண்டிக்கிறதா இருந்தால் கூட ஒலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டுக்குள்ளே வைத்தே தவிர அவளை நீ கண்டிக்கக்கூடாது. இப்போ 4 பேர் நிற்கிற சபையில் கொண்டு நிப்பாட்டி இவன் என்ன செய்கிறா தெரியுமா அப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அமைஞ்சிடறாங்க. குடும்ப வாழ்க்கையில் மனைவிட்டு சில தவறுகளை காணும் பொழுது கணவன்மார்கள் அப்படி பொது இடத்துல வைத்து மனைவியை அவமானப்படுத்திடுறாங்க. மனைவியும் பொது இடத்துல வச்சு இவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கிறது. எதனால என்று கேட்டால், இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறின மாதிரி இதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படின்னு உணர்ந்தார்களேயானால் அந்த குறைகளை ஒன்று சகித்து கொள்வார்கள், அல்லது அறிவுரை சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே வைத்துக் கொள்வார்களே தவிர இதை போய் அடுத்த வீட்டுக்காரன்ட்ட அடுத்தவர்கள்ட்ட ஊரில் ஜமாத்தில் உலகத்திலாம் போய் சொல்லக்கூடாது. எப்போ விவாகரத்து அந்த மாதிரி குழான்னு சொல்லி அப்படி வருகிறதோ அந்த நேரத்தில் தான் பிரச்சனையை வெளியே சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொல்லியும் இருக்கிறாங்க, சில கணவன்மார்களும் சொல்லியிருக்கிறாங்க, மனைவிமார்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பிரிவினைங்கிற லெவலுக்கு முத்தி போகும் பொழுது உள்ள ஒரு விஷயம். அப்படி இல்லாத நேரத்தில் அந்த குறைகள் இருக்குமானால் நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்போ அந்த ஆடைங்கிறதுக்குள்ளே இது அடங்கியிருக்குது. ஹுன்ன லிபாசுல்லக்கும், அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், வன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவங்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். அப்படிங்கிறதுல மானத்தை மறைக்கிறது இருக்கிறது. கஷ்டங்கள்லேருந்து கஷ்டங்களை போக்குவதற்கு பாடுபடுவது என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அது மாதிரி என்னென்னு கேட்டால், ஒரு ஆடை தான் ஒருத்தனுக்கு அழகை. ஆடை இல்லாமல் மனிதனை பார்க்க முடியாது. அழகை இதில் தான் இருக்குது. நம்ம ஆடைக்கு தான் நிறைய செலவு பண்ணுறோம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஆடைக்கு அவன் செய்கிற செலவுகளில் அதிக செலவு எதுக்கு பண்ணுறான்னு கேட்டால், ட்ரெஸ்ஸுக்கு தான் அதிகமாக பண்ணுகிறான். வகை வகையாக ஒரே மாதிரியாக ட்ரெஸ்ஸையும் போடுறதில்ல. காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறாங்க. இது பெண்கள்கிட்ட 365 நாளைக்கு 365 சேலை வச்சுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது அந்த ஆடையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு விளங்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆடைங்கிறது ஒரு ஒரு அலங்காரமாக இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கணவன் தான் எனக்குரிய அலங்காரம், பெருமை அப்படின்னு மனைவி நினைக்கணும். அது மாதிரி கணவன் நினைக்கணும், இவன் எனக்கு மனைவியாக இருப்பதான் எனக்குரிய ஒரு அந்தஸ்து அப்படின்னு நினைக்கணும். அது எப்படி ஆடை உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை தருகிறதோ அந்த மாதிரி நீங்கள் அவளுக்கு அந்தஸ்து தரக்கூடியவங்களாக இருக்கணும், அவள் உங்களுக்கு அந்தஸ்தை தரக்கூடியவளாக இருக்கணும். அந்த மாதிரியாக கருதி கொண்டீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலான பஞ்சாயத்து தீர்ந்து போயிடும். வெளியில் சொல்கிறதான் பஞ்சாயத்து வருது. பஞ்சாயத்து எங்கே வரும்னு கேட்டால், குடும்பத்தில் வெளியில் போய் பரப்பி விடும் பொழுது தான் அவனை ஒரு பையன் இருக்கா, சின்ன பையன் இருக்கான்னு வைங்களேன், அவன் மகன்தான் புகைப்பிடிக்கிறான்னு வைங்களேன், தனியாக கூப்பிட்டு இப்படிலாம் செய்யாதன்னு சொன்னால் கேட்பான். 10-50 பேர் நிற்கிற இடத்துல வச்சுக்கிட்டு டேய் புகை பிடிக்காருன்னா மூஞ்சில் ஊற்றிட்டு போயிடுவான். நாளைக்கு நீங்கள் அப்படி செய்வான். நாளைக்கு புகை இழுத்து நம்ம மூஞ்சில் விட்டு போயிடுவான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு அந்த தந்தை அதெல்லாம் வராது. அவனுக்கு நம்ம மானம் போயிடுச்சு. சபையில் வச்சு கேவலப்படுத்திட்டார். அப்போ சபையில் வச்சு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அவன் வேணும்னு வீம்புக்கா என்ன செய்வான்னு கேட்டால் நம்ம கட்டளை மீறக்கூடியதை பார்க்குறோம். பெத்த புள்ள அப்படி செய்கிறான். அப்போ உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரனை கூட தனியாக கண்டிச்சா கண்டிக்கலாம். நீங்கள் சபையில் வச்சு கண்டிச்சுன்னு வைங்களேன், வேலையை ஒன்றும் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்மளை ஏற்று பேசிடுவான்.
அப்போ அதனால் வந்து இந்த பொதுவாக இந்த கண்டித்தல் என்கிறதெல்லாம் வந்து வெளி உலகத்தில் போய் சொல்லி தான் குடும்ப பிரச்சனையை பஞ்சாயத்து பூதாகரமாக ஆக்கப்படுகிறது. இப்படிலாம் ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் கணவன் மனைவி பிரச்சனைக்காக வேண்டி ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை இந்த வசனத்தின் மூலமாக வழங்குகிறான். இதில் ஒரு உதாரணம். இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கணவனையும் மனைவியையும் ஆடை போல் எல்லாம் உதாரணமாக்குறான். ஆடை மாதிரி ஆக்கி அவள் பார்வையில் உன்னை ஆடை மாதிரி ஆக்கிடுறான், உன் பார்வையில் அவளை வந்து ஆடை மாதிரி ஆக்கிடுறான். அப்படி ஆக்கி உதாரணம் காட்டி விட்டு தான் நீங்கள் அவளுக்கு ஆடை அவள் உங்களுக்கு ஆடைன்ற. இதை நேரடி அர்த்தம் செய்ய முடியுமா? நேரடியான அர்த்தம் செய்யணுமா? இலக்கிய அர்த்தம் தான். நான் நேரடி அர்த்தம் செய்யவே முடியாது. ஆடை என்ன நம்ம விளங்கி வச்சுருக்கோம். இப்படி இருந்தால் தான் ஆடை. மனுஷன் எப்படி ஆடையாக இருப்பான்? மனுஷன் வந்து யாருக்கும் ஆடையாக இருக்க முடியாது. அப்படிங்கிறத வச்சு விளங்கிக்கிறோம். இது ஒரு வகை. அதே மாதிரி வந்து இதே குடும்ப வாழ்க்கைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால் 2வது அத்தியாயத்தில் 223வது விஷயம். குடும்ப வாழ்க்கையில் வந்து இது வந்து அவங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள், உணவு விஷயங்கள், பண்பாடு, அது சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஆடைங்கிற விஷயம். இது இல்லாமல் கணவன் மனைவி என்று சொன்னால் அவங்களுக்கு மத்தியில் தாம்பத்திய உறவு இருக்குது இல்லையா? அந்த தாம்பத்திய உறவு சம்பந்தமான விஷயங்களில் அவங்களுக்கு சரியான புரிதல் கிடையாது. இதை வந்து உடைச்சியும் சொல்ல முடியாது. தாம்பத்திய விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி நடக்கணும்னு என்ன செய்ய முடியாது, அதை பச்சையாக சொல்ல மாட்டாங்க. யாருமே என்ன மூடலாக தான் சொல்லுவாங்க. அதை சொல்ல முடியாது. அது இறை வேதத்தில் அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தில் அப்படி சொல்ல முடியாது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் கணவன் மனைவியுடைய இல் வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வரியில் என்ன செஞ்சிடறான்டா, ஒத்த சொல்லில் வந்து பல அர்த்தங்களை உள்ளடக்கி அற்புதமான முறையில் அல்லாஹ் வந்து அதை உதாரணமாக்குகிறான். எப்படி ஆக்குறான்னு கேட்டால் நிசாவுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், ஹர்சுன்லக்கும் உங்களுடைய விளைநிலங்கள். கணவன்மார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் மனைவிமார்கள் வந்து உங்களுக்கு விளைநிலங்கள் அப்படின்னு இதில் வந்து ஆரம்பிக்கிறான். அடுத்து என்னென்னு கேட்டால் ஃபத்து ஹர்சக்கும் உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் செல்லலாம், அன்னா சேத்தும் நீங்கள் விரும்பியவாறு செல்லலாம். உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், அந்த விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு செல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். 2:223 மனைவி இருந்த விளை நிலம் அவங்க நேரடி அர்த்தமாக இது. மனைவிங்கிறது உயிருள்ள மனுஷன், அவங்கள போய் நிலமாக்க முடியாது. அப்போ நிலம்ங்கிற உதாரணம் எதுக்குன்னு கேட்டால் நிலத்துக்கு தான் ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மை இருக்கிறது? அதோட விதைகளை முளைக்க செய்யக்கூடிய தன்மை நிலத்துக்கு தான் இருக்குது. நிலமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த நம்ம ஒரு நெல்லை போடுறோம், அது பல்கி பெருகி பெருசாகி நமக்கு பயன் தருதில்ல. அப்போ விளை நிலங்களுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னு கேட்டால் உயிரினங்கள், இந்த தானியங்களை, பயிர் பச்சைகளை, கனிகளை இதையெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த நிலத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ வந்து அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால் உங்கள் மனைவிமார்கள் வந்து விளைநிலம் போன்றவர்கள். மனைவி மூலமாக மட்டும்தானே உங்களுக்கு குழந்தை பெற முடியும். ஒரு ஆம்பளை மட்டும் உலகத்தில் இருந்தால் சந்ததி பெருகுமா? பெருக முடியாது. அப்போ வந்து பொம்பளை மட்டும் இருந்தாலும் முடியாது. அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு வந்து உங்கள் மனைவிமார்களை வந்து விளை நிலம் போல ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையுடைய முதல் அர்த்தமே, முதல் நோக்கமே அந்த சந்ததி பெருக்கம்தான். விளைச்சல் தான் முக்கியமானது. குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான சந்தோஷங்கிறது 2வது விஷயம். ஆனால் அதில் என்ன செய்யணும், பல்கி பெருகணும். இப்போ மனுஷனுக்கு தான் இந்த மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில் அவர் எனக்கு திருப்தியாக இல்லை, இவ எனக்கு திருப்தியாக இல்லைன்னெலாம் சொல்கிறாங்க. இது மனிதனாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறதுனால தான். வேறு ஜீவராசிகள்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு செகண்டில் வேலையை முடிச்சுட்டு போயிடும், அதுக்கு பெரிய இன்பம்லாம் இருக்காது. சந்ததி பெருகணும் அப்படிங்கிறதுலாம் வேறு ஜீவன்கள்லையும் ஆண் பெண் நல்லா வச்சுருக்கிறான்ல. பறவைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், அவைகள்லாம் வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு வந்து அதிக நேரங்கள்லாம் செலவழிக்கிறது இல்லை, அதிகமான இதெல்லாம் கிடையாது. அது என்னன்னு கேட்டால் நம்ம வந்து விளை நிலத்தில் விதைக்கணும், அவ்வளோ மட்டும்தான். அந்த மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் எல்லாம் படைச்சிருக்கிறான். அதுதான் மனுஷனையும் எல்லாம் படைச்சது. நம்ம மனிதன் வந்து ஆண் பெண் படைச்சது எதுக்குன்னு கேட்டால் இந்த 2 மனிதரோடு இருக்கிற உலகம் வந்து இதோடு சுருங்கிடக்கூடாது. இந்த ஆதம் ஹவ்வாங்கிற இந்த 2 மனிதரில் இருந்து பல கோடிகள் பெருகணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த ஒரு கணவன் மனைவி ஆண் பெண்ணுங்கிறத எல்லாம் படைச்சிருக்கிறான். படைச்சிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்குரிய மாதிரி சில அவ்வளோ ஏற்பாடுகளும் எல்லாம் பண்ணுறான். விளை நிலம் இருக்குது, விளை நிலத்தில் வந்து நம்ம போய் நினச்சா தானே விவசாயம் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் பெண்கள் வந்து அவங்கள வந்து ஆண்களால் ஈர்க்கப்படுற மாதிரி. உண்மையில் இந்த தாம்பத்தியம் வந்து பெண்களுக்கு தான் அவசியம், ஆணுக்கு அவசியமே கிடையாது.
பின்ன பெண்ணுக்கு தான் என்ன ஆகும்னு கேட்டால் அந்த உடம்புல அந்த சினை முட்டைகள்லாம் உருவாகும் பொழுது அவங்களுக்கு அந்த முட்டையில் ஒரு கரு உண்டாகணும்னு அவங்களுக்கு அதிகமான உணர்வுகள் வரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் போய் சேர்ந்தா தான் அந்த இது நடக்குங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிற மாதிரி அவங்கள்ட்ட சில கவர்ச்சிகரமான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி எல்லாம் செய்கிறான்ல, அது செய்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நிசாவுக்கு உங்களுடைய மனைவிமார்கள் ஹர்சுன்லக்கும் உங்களுடைய விளைநிலங்கள் அப்படின்ட்டானா. இதில் வந்து விளைநிலன்னு சொல்லிட்டு இதில் ஒரு சட்டமும் இருக்குது. என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு வந்து அவன் மனைவி வந்து அவனுக்கு தான் விளைநிலம். உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலம்னு என்ன அர்த்தம்? அந்த அந்த நிலத்தில் வந்து நீ தான் விவசாயம் பண்ணணும். உன்னுடைய நிலம்னு சொன்னால் நீ தான் விவசாயம் பண்ணணும்ன்ற அர்த்தத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றவுடனே சோதித்து பார்க்குறாங்க. ஆண்கிட்ட தான் குறை இருக்குன்னு தெரியுது. உதாரணமாக ஆணை சோதித்து பார்க்குறாங்க. அவங்ககிட்ட வந்து குழந்தை வரக்கூடிய தன்மை இல்லைன்னு ஆண்மையில்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. ஆண்மைக்கும் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க குழந்தை பெண்ணை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தால் கூட ஒரு ஆண்னால் குழந்தை உற்பத்தியாக்க முடியும். சந்தோஷப்படுத்துவான். அவனுக்கு வந்து உயிரினு இருக்காது. கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. அவன்கிட்ட வெளிப்படக்கூடிய அந்த விந்தில் வந்து உயிரணுக்கள் இருந்தால் தானே குழந்தை உண்டாகும். உயிரணுக்கள் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டால் அந்த போதுமான அளவுக்கு இருக்காது. ரிப்போர்ட்டில் வந்துடும். அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யறதுன்னு கேட்டால் என் மனைவிக்கு இப்போ குழந்தை இல்லை, அப்போ வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த செயற்கை முறையில் அந்த விந்து வங்கின்னு வச்சுருப்பாங்க. விந்துகளையெல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய வங்கிகள் இந்த நவீன காலத்தில் இருக்கிறது. அங்கிருந்து அந்த விந்தை தானம் பெற்று அதை வந்து மனைவியுடைய கருவறையில் செலுத்தி பிள்ளை பெறக்கூடிய ஒரு வைத்திய முறை இருக்கிறது. இந்த முறை வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னா அனுமதிக்கப்பட்டது கிடையாது. எது அனுமதிக்கப்பட்டதுன்னு கேட்டால் அந்த உயிரணு இவனுடையதாக இருக்கணும். இந்த உயிரணு என்ன செய்யணும்? இவனுடைய விந்தில் உயிரணு இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தை ஜனிக்காமல் போயிருந்துச்சுன்னு சொன்னால் இவன் இந்த கணவனுடைய உயிரணுவை பிரிச்செடுத்து அதை ஒரு அளவுக்கு ஒரு குழாயில் வைத்து வளர்த்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தவுடனே பெண்ணுடைய கருமுட்டையில் சேர்த்து குழந்தை பெற்றாங்கன்னு சொன்னால் இவன் குழந்தைன்னு அது வந்துடும். ஆனால் இவன்ட்டு அந்த உயிரணு எடுக்கவே இயலாது. இவன் ஆணாக இருப்பான். இவன்ட்டு என்ன இருக்குது? சந்தோஷம்லாம் கணவன் மனைவி சந்தோஷம்லாம் ஏற்படும். ஆனால் இந்த விந்துவில் வந்து உயிரணு இருக்காது. உயிரணு இல்லைன்னு சொன்னால் அவனால் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியும், ஆனால் குழந்தை உண்டாக்க முடியாது. குழந்தை உண்டாவதற்குரிய அந்த உயிரணு அதில் இருக்காது. அப்போ என்ன செய்கிறதுங்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஒரு வழியை கையாளுறாங்க நிறைய பேர். அதுக்கெல்லாம் அந்த ஒத்த வரி மறுப்பாக இருக்குது. எப்படி? உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலம், அடுத்தவனுக்கு விளைநிலம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய உயிரணுவை எடுத்து உங்கள் மனைவிமார்கிட்ட நேரடியாக செலுத்தினாலும் சரி, வேறு முறையில் செலுத்தினாலும் சரி, அது வந்து இஸ்லாம் வந்து அனுமதிக்கிறது. நீங்கள் வேறு ஒருத்தனுடைய உயிரணு எடுத்து கணவன் மனைவி நீங்கள் இருந்துக்கிருவீங்க, வேறு எவனுடைய எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் மனைவியுடைய கருவறையில் வச்சு குழந்தையை உண்டாக்கினால் அது உங்கள் குழந்தை எப்படி ஆகும்? அந்த உயிரணுக்கு யார் சொந்தமான அவன் தானே தகப்பனாகுவான். அப்படி செஞ்சிடக்கூடாது. தகப்பனாகிறா இருந்தால் கல்யாணத்தின் மூலமாக தான் ஆக முடியும், திருமணத்தின் மூலமாக தான் ஆக முடியும். அவனுக்கு அந்த குழந்தையே இல்லைங்கிற அளவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு குழந்தை தான் வேணும் என்று சொன்னால் லைட்டாக எடுத்துக்கிறணும். சரி, எனக்கு அந்த சக்தி இல்லை, நீ வந்து நம்ம விவாகரத்து பண்ணிக்கிறோம், நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் முடிவெடுக்கணுமே தவிர என்ன செய்கிறாங்க? இந்த செயற்கை முறையில் வந்து அடுத்தவனுடைய எவனுக்கோ பிறந்ததை வந்து இவன் பிள்ளைய ஏற்றுக்கிற வேண்டியிருக்குது. இவனுடைய விந்தில் உயிரணுவில் பிறக்கவில்லை. ஆனால் இந்த நவீன முறையை மிஸ்யூஸ் பண்ணுற காரணத்தினால யாருடைய குழந்தையோ இவனுடைய குழந்தைன்னு சொல்லி உலகம்ல அப்படி தானே சொல்ல, என் பிள்ளைம்பா. அப்போ இவனுக்கு வாரிசாகும், இவன் சொத்துக்கு சொந்தம் கொண்டாடி, இவனுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ விதை வந்து இவனுடைய விதையாக இருக்கணும். உன்னுடைய மனைவி உனக்கு விளைநிலம் என்று சொன்னால் அடுத்தவனுக்கு என் விளைநிலம் ஆக்குற, இது அடுத்தவனுக்கு விளைநிலம் தானே. விபச்சாரம் பண்ணுறதும் அடுத்தவனுக்கு விளைநிலமாக போகுது, அது மட்டும் விளைநிலம் வராது. இந்த மாதிரியான குழந்தையை உற்பத்தி பண்ணுறதுக்கும் வந்து அடுத்தவனுடைய உயிரணுவை எடுத்து உன் மனைவி இடத்துல நீ வந்து குழந்தையை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணினால் அது வந்து இந்த வசனம் வந்து மறுக்கிறது. அப்போ இந்த ஒரு சொல்லுல எவ்வளோ விஷயத்தால் வைக்கிறேன்னு பாருங்க. உங்கள் மனைவிமார்கள் வந்து உங்களுக்கு தான் விளைநிலம் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி வந்து இன்னொரு சட்டம் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு தாம்பத்தியம் நடத்துகிறதா இருந்தால் உங்கள் மனைவிட்டு தான் நீங்கள் ஆம்பளைக்கும் கட்டல் இருக்கிறது. உன் மனைவி தான் உனக்கு விளைநிலம்.
அடுத்தவனுக்கு சொந்தமான விளைநிலத்தில் போய் என்ன செய்யக்கூடாதுன்னு விவசாயம் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னால் விபச்சாரம் செய்யாத, தப்பான முறை நடக்காதுங்கிறது ஆண்களுக்கும் இருக்குது. இந்த ஒரு சொல் அதுவும் அடங்கியிருக்குது. இந்த சொல்லுலையே உங்கள் மனைவிமார்கள் தான் உங்களுக்கு விளைநிலம், அப்போ உங்கள் மனைவியாக இல்லாதவள்கிட்ட வந்து விளைநிலம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கிறது. அதே மாதிரி உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு தான் விளைநிலம், அடுத்தவனுக்கு விளைநிலம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதன் மூலமாக தவறான நடத்தைகளில் ஈடுபடுவதையும் தடுக்கிறது. அதுபோக நவீன காலத்தில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய எத்தனை வழிமுறைகள்லாம் இருக்கிறது. அந்த வழிமுறைகளில் வந்து எது வந்து இந்த அம்சத்துக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கிறதோ அது மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். இதுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறது ஒன்று சொல்லிட்டான் அல்லாஹ். அடுத்து அதிலே தொடர்ச்சியாக சொல்கிறான், உங்களுடைய விளைநிலம்னு சொல்லிட்டு ஃபத்து ஹர்சக்கும், உங்களுடைய விளைநிலத்திற்கு நீங்கள் செல்லலாம், அன்னா சேத்தும் விரும்பியவாறு செல்லலாம். கணவன் மனைவி தாம்பத்திய முறைகளில் வந்து பல 64 கலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தாம்பத்திய முறை